குருவும் சந்திரனையும் என்றைக்குமே பிரிக்க முடியாது. அதனால வடகிழக்கில் நீர் தொட்டி, வடகிழக்கில் குரு பகவான். குரு சந்திரன் வந்துட்டாரா? அடுத்து தென்கிழக்கு பகுதி சுக்கிரன், அங்கு சமையலறை, அதுதான் உணவே மருந்து. அங்கே சமைக்கிற உணவை வச்சு தான் அவனுடைய ஆயுள் என்ன பண்ணப்படுது, தீர்மானிக்கப்படுது. அப்போது இந்த இடத்துல கிழக்கு திசையில் நான் தென்கிழக்கில் சமையலறை வச்சுருக்கேன், வடகிழக்கில் ஹால் வச்சுருக்கேன், எல்லாம் இருந்தாலும் மேற்கு பக்கத்தில் உங்களுக்கு தவறான ராகு கேதுக்களின் அடிப்படையில் பள்ளமோ காலியிடமோ இருக்கிற பட்சத்தில் அங்கு என்ன ஆகுதுன்னா இந்த கிழக்கு பகுதியில் இருக்கிற எல்லா கிரகமுமே அடி வாங்கிடுறாங்க. அப்போது இந்த இடத்துல சூரியன் தான் நம்ம உடம்புல உயிர்காரகன்னு சொல்கிறோம். அப்போது மேற்கு வளரும் பொழுது அங்கே ஆயுள் காரகன் அதிகமாக வளர்க்கும் பொழுது உயிர்காரகன் கெட்டு போயிடுறான். அப்போ ஆயுள் அது என்ன பண்ணுன்னா ஆயுளை குடிக்கும், வாழ விடாது. அப்போது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, தென்மேற்கில் கழிவறையோ, தென்மேற்கில் கழிவு நீர் தொட்டியோ, வடமேற்கில் நம்ம மாடிப்படிக்கு கீழே கழிவறையோ, மாடிப்படிக்கு கீழே கழிவு நீர் தொட்டியோ, மேற்கு மத்தியில் போர்வெல்லோ, வடமேற்கில் போர்வெல்லோ அல்லது வடக்கு வடமேற்கு சார்ந்த வீதி தாக்கமோ இருந்தால் கண்டிப்பாக இந்த வீட்டில் தான் கேன்சர் கன்ஃபார்ம்.